ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் எப்படி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, அதுக்கு நாளும் வீடியோ போட முடியல, பர்சனல் ஒர்க்காக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் பண்ண முடியல. பட் நான் அனலைஸ் பண்ண டைமில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. அது இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக டார்கெட்டுக்கு கொடுத்துருந்தது 1 hour கேண்டிலில். யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், வைலட் கலர் லைனு, ஆரஞ்சு கலர் லைன், க்ரீன் கலர் லைன் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவர்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல சப்போர்ட் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி எகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்புகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள். அந்த கிராஸ் சேனல் வந்துட்டுருக்குல்ல, இந்த இடம் இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு எகெயின் இப்போ போய் கரெக்டாக பாருங்கள், இந்த சேனல் லைனில் போய்ட்டு ரீடெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம். இங்கே பாருங்களேன், கரெக்டாக 1 டபுள் டாப்புக்கு செகண்டுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லெவல் இருக்குல்ல, அந்த இடத்த தாண்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சூதானமாக தான் இதில் ப்ளே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 18,450 ரீஜன் வரைக்கும். ஸோ இந்த ஹையை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டாக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour கேண்டில் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து நிஃப்டியோட 1 hour கேண்டில் வைக்கிறேன். ஓகேங்களா, நிஃப்டியோட 1 hour கேண்டில் நான் இந்த இடம் தான் வந்து ஆக்சுவலாக என்னோடய டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். கரெக்டாக வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, நேற்று க்ளோஸ் ஆகிருந்தது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி கரெக்டாக இதோட டார்கெட் லெவல் பாருங்கள், கரெக்டாக அந்த ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் புல் பேக் கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம இதுக்குள்ளார எப்படி ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிறது எப்படி பண்ணலான்னா, நான் ஜஸ்ட்டு இந்த 1 hour கேண்டில் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் லைனை மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா, 15 minutesல போய் இதுக்கு நம்ம லைன்லாம் வரைஞ்சி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேனல் மூமெண்டம் உங்களுக்கு தெரியுதா? ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, இப்போ ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம் பாருங்களேன். இந்த லோ டு இந்த லோவை கனெக்ட் பண்ணுங்கள், இந்த ஹை டு இந்த ஹையை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நடக்குது ஹை. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபர்தராக மேலே ஏற ட்ரை பண்ணும். ஓகேங்களா, இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம வந்து 15 minutesல வச்சு நம்ம எப்படி என்ட்ரி ஆகலாம், எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா, இப்போ நான் வந்து 15 minutes வச்சுட்டேன். அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு சொல்கிறேன். இன்றைக்கி டவுன் ஆகிட்டு இருந்ததில்ல, அது பாருங்கள் கரெக்டாக ஒரு டபுள் டாப் வச்சு தான் போயிருக்கு பாருங்கள். இந்த இடம் பிரேக் அவுட் ஆனோன்னு என்ட்ரி இருந்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அங்கே 1 hour கேண்டில் வரைஞ்சோம்ல, அது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ட்ரெண்ட் லைனாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஹைலேருந்து இந்த ஜோன் போனது. ஓகேங்களா, அதே மாதிரி பாட்டமில் நம்ம இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். டாட்டட் லைன்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்காக வரைகிறேன். ஓகேங்களா, இந்த லைனை நம்ம வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு கலர் புரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை லைனாகவே கொடுத்து வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைஞ்சதை மட்டும் லைனை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி அது ப்ளூ கலரே கொடுத்து லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வரைஞ்ச பாட்டம் லைனு ப்ளூ கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இதை எப்படி ட்ரை பண்ணோம்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு இந்த லைனு, சேனல் மூமெண்டமுக்கு இது. ஸோ இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல பட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளார இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டு பிரேக் அவுட்டு பிரேக் டவுனே கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, இது பாருங்கள், இப்போ கரெக்டாக எக்ஸலண்ட்டாக ஹை பட்டு திரும்பிச்சில்ல, அந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாட்டமையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைனுக்கு. ஸோ இப்போ நீங்கள் காலைக்கு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஹை இருக்குது பார்த்தீங்களா,
333 ஓகேவா. இப்போ 18,350க்கு மேலே இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,400 இந்த ரீஜன் வச்சுக்கலாம். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னோட லெவல். ஸோ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அது வந்து 18,450 ரீஜனை ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆகி எகெயின் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறிச்சுன்னா 18,500லேருந்து 18,550 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னா நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, 18,300 டாட்டர் லைனு. இது வந்து ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் லைனு. ஓகேவா. ஸோ இந்த லெவலுக்கு கீழே 18,300 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,240 ரீஜன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரைஞ்சிருக்கோம்ல இந்த கிராஸ் லைனு 18,240 ரீஜன். ஓகேங்களா. இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இங்கே 18,200 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வரைஞ்சோம்ல கிராஸ் ரன் லைன், அது வந்து 18,140 இந்த ரீஜன் வரைக்கும் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் பார்த்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் நான் ஜூம் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த சேனலில் தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஒரு ஹை லோ எகெயின் ஹை போயிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக லோவில் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இது இப்படி புல் பேக் கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த கிராஸ் லைன் வரைகிறோம் பாருங்கள். இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இதே இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இன்றைய டேவோட லோ, மந்தோட லோ, இந்த இடம் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இது கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் ட்ரை பண்ணணும். நான் இப்போ வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். இந்த 1 ஹவர் கேண்டில் இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதேமாரி ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச லைன் தான் அது. அந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஆல்ரெடி இதேமாரி இந்த பாட்டமில் நம்ம இந்த லைன் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா. ப்ரீவியஸாகவே வரைஞ்சி இந்த லைன் தான். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே நடந்திருக்க மூமெண்ட்டமை ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, ஹை, லோ, இப்போ ஹை போயிட்டு இங்கே பாருங்கள் இது என்ன பேட்டர்ன் சொல்லுவோம், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட் முடிஞ்சு அதாவது கீழே பிரேக் அவுட் ஆகி எகெயின் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா. அதே நேரத்தில் ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் மந்தோட ஹைலாம் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா. இதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைனா இந்த சேனலை உடச்சி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைன் பாட்டம் இருக்குது, அதை உடச்சி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே. நம்ம இதை 15 மினிட்ஸ் வச்சு நம்ம எப்படி இதில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்குள்ளாரையும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு இந்த டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் வச்சு நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த இடத்துல இருந்து இந்த ஜோன் வரைக்கும் கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனு. ஓகேங்களா. இதுக்குள்ளாரையே தான் கன்சல்டேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது தான் எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த கன்சல்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது இந்த லெவல் வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஆல்ரெடி வெளில அங்கே சொன்னோம்ல 1 ஹவர் கேண்டில், இங்கே பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். அது இந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கும். அப் ட்ரெண்டில் போனால் இந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரியா. இதில் நம்ம போய் என்ட்ரி எடுக்கிறது, கால் ஆப்ஷன் எங்கே எடுக்கலாம், புட் ஆப்ஷன் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி 580 ஆல்மோஸ்ட் 600 கோட்ஸ் கிட்ட பையிங்கில் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போது நான் ஒரு சப்போர்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த வரைஞ்சி அதை நான் டாட்டர் லைன் கொடுத்துக்கிறேன். எதை பேஸ் பண்ணி இந்த லைன் வரைஞ்சேன் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு, இந்த இடத்துல எல்லாத்துலேயும் பாருங்கள் சப்போர்ட் இடம். ஓகேங்களா. அடுத்து கீழே சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு. அதுக்கடுத்து நான் இப்போ வரைய போகிறது வந்து சப்போர்ட்டு. எந்தெந்த இடத்துலலாம் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் 43,058 இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது இடம் வந்து இந்த மார்க்கு ப்ளஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோனு.
ப்ளஸ் இன்னும் நம்ம ரிவர்ஸில் பேக்கில் போனோன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்டில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஸோ 43,058 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு அடுத்தும் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த லைன் போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 42,800 அந்த ரீஜன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி சொல்கிறேன். நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணுன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,680. ஸோ 43,700க்கு மேலே ஸ்ட்ராங்காக மேலே மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 43,850ஐயும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து திருப்பி பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆச்சுன்னா 44,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரீடெஸ்ட் லெவல் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த இடத்துக்கு கீழே அது வந்து 43,650 இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்குல, நான் கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ட்ரெண்ட் லைன் கீழே 43,650க்கு கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வீக்லியோட லோ அது வந்து 43,450 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்தோன்னே டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ப்ரீவியஸாகவே வந்து நமக்கு இங்கே சப்போர்ட் எடுத்து தான் ரிவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஜோனுக்கிட்ட தான் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்தோன்னே டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுங்கள், இந்த 2 ஜோனும் பிரேக் அவுட் ஆகட்டும். ஓகேங்களா, அந்த லெவல் வந்து வீக்லியோட மந்த்லியோட ஹை வந்து 43,300. இது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கரெக்டாக 43,066 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 42,850 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மூமெண்ட் தான் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ரெண்டும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இல்லாமல் கன்சல்டேட் ஆச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ளே கன்சல்டேட் ஆகும். ஓகேவா.